உங்கள் முன்னால் நான் பேசுகிற ஆள் உங்களோட என்ன மாதிரி யாரும் இங்கே இருக்க முடியாது. அவ்வளோ கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தவன். ஆனால் என்னுடைய 18வது வயதில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். நான் பைத்தியக்காரன். எங்கள் வீட்டில் யாரும் வெஸ்லி வரானா வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சின்ன வயசுலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் என் வீட்டில் 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஆள், இருக்கிறதே லீஸ்டான ஆள் நான். ஆனால் 18வது கர்த்தர் என்னை ரட்சித்து என்னை முதல் செஞ்சது என்ன தெரியுமா? ஜெபிக்க வச்சார். என்னை ஜெபம் பண்ண வச்சார். கோயம்புத்தூரில் தனியாக ஜெபம் பண்ணேன். என்னோட ப்ரேயர் ஒரு வாலிபர்லாம் கூடி ஜெபம் பண்ணோம். எங்கள் பைத்தியக்காரங்க மாதிரி ஜெபம் பண்ணணும். அங்கங்கே கூடி 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 ஜெபம் பண்ணோம். கோயம்புத்தூரில் நிறைய இடம் இருக்கு. பிஷப் காம்பவுண்ட் இருக்கு. அங்கே ஆல் சோல் சர்ச் இருக்கு. அதனுடைய வெரண்டா தான் எங்கள் ஜெப நேரம். ராத்திரி முழுசும் பைத்தியக்கார மாதிரி கத்துவோம். எங்கள் வீட்டில் 1 2 3 4 50 பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அநேக நிறைய மிஷினரிஸாக இருக்காங்க. நிறைய